ஹாய் வணக்கம். நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா, அருட்பெருஞ்சோதியிடமிருந்து வந்த ஆன்மா ஒளியாக தானே அங்கேருந்து வந்தது. ஸோ அது இங்கே உடம்பெடுத்து இந்த புரிதலெல்லாம் பெற்று ஏன் மீண்டும் அது ஒளியாகவே போனால் பத்தாதா, ஏன் உடம்பையே அது அருட்பெருஞ்சோதியாக மாற்றணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க. அதுதான் உங்கள் கேள்வி. ஓகே ஃபைன். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மா மட்டும் போய் அருட்பெருஞ்சோதிக்கிட்ட போனால் மீண்டும் இதே தான் நடக்குது. ஒரு ஒரு யுகத்திலையும் இதே தான் நடக்குது. அது ஒரு ஒரு யுகத்திலும் மீண்டும் வேற என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ஊழி காலத்துலேயும் அது மீண்டும் பிரிஞ்சு வருது, ஒன்றுக்கு மேலே விருப்பப்படுது, மறுபடியும் இங்கே வருது, அதை அனுபவிச்சுட்டு எங்கடா போகிறதுன்னு தெரியாமல் மாட்டிக்குது. ஸோ இது ஒவ்வொரு டைமும் இதுவே நடக்குது. ஒன்று இன்னொன்று, இங்கேருந்து கொஞ்சம் உய்வடைந்து முக்தி அடைந்து மேலே போனாலும் ஒரு ஒரு டைமென்ஷன் வரைக்கும் தான் போகுது. ஓகேங்களா? அப்படி அடுத்த டைமென்ஷனுக்கு தான் எல்லாரும் போறாங்களே தவிர, முடிவான அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட அந்த நிலைக்கு யாருமே போறதில்ல. அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட அந்த நிலைக்கு போனவர் யாருன்னா, அவர்தான் வள்ளலார். அவர் போன விதம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முழுமையா இங்க இருக்கிற மொத்த உடம்பையும் அவர் மாத்திக்கிட்டு போயிருக்காரு. ஸோ அதுதான் முடிவான நிலை. அப்படிதான் போகணும். அதுதான் ப்ரொசீஜரே. இப்போ போனவங்க எல்லாருமே இடைப்பட்ட அந்த ஒரு டைமென்ஷனுக்கு நடுவுல போயிருக்காங்க. முழுமையாக யாரும் போகலை. ஓகேங்களா? இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இடைப்பட்ட டைமென்ஷனில் நாம் போய் அங்கே முக்தி அடைஞ்சு ஒரு நிலைக்கு போய் அங்கே தங்கும்பொழுது, மீண்டும் நாம் அதாவது இங்கே நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவைப்படும், வரணும் அப்படின்னு விருப்பப்பட்டால், இங்கே நம்ம எதையும் செய்ய முடியாது. இந்த டைமென்ஷனில் நம்மளால் டைரெக்டாக எதையும் ஆக்சஸ் பண்ண முடியாது. இன்டைரக்டாக தான் நம்மளால் இந்த இடத்துக்கெலாம் நம்ம பார்க்க முடியும், பண்ண முடியும். ஆனால் ஒரு செயலை இந்த இடத்துல நகர்த்தணும், செய்யணும்னா முடியாது. புரியுதுங்களா? அங்கே பார்க்க முடியும் இந்த டைமென்ஷன். அதாவது ஹையர் டைமென்ஷனில் இருந்து இந்த டைமென்ஷன் 5th டைமென்ஷனுக்கு ஏன்னா 5th தானே லாஸ்ட்டு. ஸோ 3ர்டில் இருக்கிறவங்க 5th இதெல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை செய்யணும்னா அவங்களுக்கு உடலுன்ற ஒன்று தேவை. அதை விட்டுட்டு தான் அவங்க போயிருக்காங்க இப்போது. புரியுதுங்களா? அதே மாதிரி தான் அதுக்கு கீழே இருக்கிறவங்க 4த்லேயும் இதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான். 4th டைமென்ஷன் இருக்கிறவங்க 4th டைமென்ஷனால இங்கே பார்க்க தான் முடியுமே தவிர, இங்கே எதையும் அவங்களால ஒரு ஆதிக்கம் பண்ணி செய்ய முடியாது. ஸோ அதனால் வள்ளலார் என்ன சொல்கிறாருன்னா, என்ன பண்ணாருன்னா, 3 தேகத்தையும் நீ வச்சுக்கோன்றாரு. சுத்த தேகத்தை வச்சுக்கோ, பிரணவ தேகத்தை வச்சுக்கோ, ஞான ஒளி தேகத்தையும் வச்சுக்கோ. 3 தேகத்தையும் வச்சுக்கிட்டா, நமக்கு சொந்தமாக்கிட்டா, நாம் இந்த 3 தேகத்தை வச்சு எந்த டைமென்ஷனுக்கு தேவையோ அந்த டைமென்ஷனுக்குள்ளே போய் வரலாம். எங்கே வேணால் அங்கே போய் டேரெக்டாக போய் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு வரலாம். இப்போ அவங்களால நம்மக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. புரியுதுங்களா? ஏதோ ஒரு ஸ்டேட் ஆஃப் இதில் தான், தியானத்தில் தான் அப்படி தான் இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. டேரெக்டாக பேச முடியல பாருங்கள். அதுதான் விஷயம். இதுவே நான் அவங்களுக்கு அவங்களுடைய உடம்பு இந்த இடத்துல இருந்ததுன்னா, அந்த உடம்பை அவங்க விடாமல் போயிருந்தா, அந்த உடம்பை எடுத்துகிட்டு இப்போ நம்மக்கிட்ட டேரெக்டாக ஆக்சஸ் பண்ணி பேச முடியும் நம்மக்கிட்ட. ஆனால் அப்படி பண்ணல. ஆனால் வள்ளலாரால் அதை பண்ண முடியும். அதுதான் அவர் கடைசியாக வச்சுட்டே போனார். சுத்த பிரணவ ஞான ஒளி தேகம் 3 தேகத்திலையும் இனி தோன்றுவோம் அப்படின்ட்டு போட்டே போனார். தடைப்படாமல் எக்காலத்திலும் எவ்விதத்திலும், அதுதான் அந்த வார்த்தையை, எக்காலத்திலும் எவ்விதத்திலும் தடைப்படாத ஒரு வாழ்வை நம்ம பெறணுன்றார். ஸோ இந்த மாதிரியான ஒரு தடையில்லாத வாழ்வை நம்ம பெறணும்னா, இப்போ கிடச்சிருக்க இந்த பொன்னான இந்த தேகம், இது உண்மையிலே பொன்னான தேகம் தான். இதை முழுமையாக அருட்பெருஞ்சோதி அளவுக்கு நம்ம மாற்றணும், அருட்பெருஞ்சோதியாக மாற்றணும். இந்த தூள உடம்பு மட்டும் இல்லை, அன்னமய கோஷம் மட்டும் இல்லை, உள்ளே இருக்கிற பிராணமய கோஷம், மனமய கோஷமும் எல்லாத்தையும் இருக்குது. அதெல்லாம் நம்ம அந்த உடலை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம். ஆனால் அந்த மாதிரி உள்ளே இருக்கிற ஒவ்வொரு உடலையும் மாற்றணும் அருட்பெருஞ்சோதியாக. அதை அவர் மாற்றி கொடுப்பாரு. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அவர் தான் வள்ளலார் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய இதில் இறைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என் உடலில் கலப்பார். ஸோ 2.5 நாழிகையில் என்ன நடக்கும்னு நீங்களே இப்போ தெரிஞ்சுப்பீங்க, ஒரு மாற்றம் நிகழும் அப்படின்னு சொன்னார்னா, ஸோ அப்போ அவர் தான் மாற்ற போகிறாரு. அது மாற்றுற அளவுக்கான ஒரு பக்குவத்தையும் தகுதியும் நாம் வளர்த்துக்கணும். இது நம்ம கையில் இருக்குது. ஸோ இப்படி நாம் அடைஞ்சோம்னா முழுமையான ஒரு நிலையை எட்டி விடலாம். மீண்டும் பிறவியில் மாட்டி விட வேண்டிய ஒரு சூழல் வராது. ஓகேங்களா? இல்லைண்ணா, இந்த டைமென்ஷன்லேருந்து அந்த டைமென்ஷன் தாவறதும், அந்த டைமென்ஷன்லேருந்து இந்த டைமென்ஷனுக்கு தாவறதும் தான் இருக்கும் லைஃபு. இப்படி தான் பல ஞானிகள் யோகிகள் எல்லாம் வந்துட்டு போகிறது அதெல்லாம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்ம முழுமையாக ஏதோ ஒன்று இப்போ நம்ம இறங்க போகிறோன்னா முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு முழுசாக இறங்கிடுவோமே. எதுக்கு ஒன்றா யோசிங்க இது பண்ணிக்கிட்டு இருப்பானே. அதுதான் விஷயம். புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். நன்றி.